நீங்க வீடியோல சால்வ் பண்ற சம்ஸ் எல்லாமே புரியுது. ஆனா என்னால மொபைல் ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. கைட் மாதிரி வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றவங்க, நான் எழுதின இந்த கைடு உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல உங்க புக்ல கொடுத்துருக்க எல்லா எக்ஸசைஸ் சம்ஸ், யூனிட் எக்ஸசைஸ், திங்கிங் கார்னர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னு எல்லாத்துக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன்ஸ் இருக்கு. வித் அடிஷனல் எக்ஸ்பிளனேஷனோட. அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பை பண்ணிக்கோங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல எக்ஸசைஸ் 2.3 சால்வ் பண்ணலாம். First question, find the least positive value of x such that மொத்தம் 5 subdivisions கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 71 congruent x mod 8. ஸோ இப்போ எக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் இருக்கிற பிளேஸ்ல தான் எக்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் போதும், 71 8 டிவைட் பண்ணால் போதும், ரிமைண்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 8 டைம்ஸ் போடுவோமா, 64. ஸோ ரிமைண்டர் வந்து 7. ஓகே, ஸோ அப்போ 71 congruent to 7 mod 8 அப்படின்றது எழுதலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். செகண்ட் சப்டிவிஷன் 78 plus x congruent 3 mod 5. ஸோ இப்போ என்ன பண்ணணும், 78 plus x, இப்போ இந்த ப்ளஸ் 3 இந்த பக்கம் வந்ததுன்னா -3 ஆகிடும். congruent 0 mod 5. இப்போ 78 இங்கே -3 இருக்கு. ஸோ 78 - 3 என்ன, 75. ஸோ 75 plus x congruent 0 mod 5. 0 mod 5. ஓகேவா? ஸோ இப்போ இப்படி இருந்ததுன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த நம்பர் 75 plus x அப்படின்றது டிவிசிபிள் பை 5. ஒய்? பிகாஸ் ரிமைண்டர் என்ன, 0. ஸோ ரிமைண்டர் 0னா அப்போ இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 5 இருக்கணும். அப்போ 75 plus x ஈக்குவல் டு, இது எப்படி எழுதலாம், 5 டேபிள்ஸில் வர ஏதோ ஒரு நம்பர் எழுதலாம். ஸோ அப்போ 5 into சம் நம்பர், அது என்ன நம்பர் வேணா இருக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வேணும்னா எக்ஸ் தான் வேணும், என் வேண்டாம். ஓகே, இப்போ எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே என்ன நம்பர் இருக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, 75 இருக்கு. ஸோ இப்போ இந்த 75 டிவிசிபிள் பை 5 கேட்டிங்கன்னா, ஆமாம் 75 என்ன ஆகிடும், ப்ராப்பராக 5 டேபிள்ஸில் டிவிசிபிள் ஆகிடும். கரெக்டாக ரிமைண்டர் என்னென்னு வந்துடும், 0ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ கூட வந்து நம்ம எக்ஸை ஆட் பண்ணுறோம். சார் இப்போ எக்ஸுக்கு போது நான் 0 போட்டாலே டேரெக்டாக எனக்கு வந்துருது ஆன்சர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0ன்றது என்னது, ஒரு பாசிட்டிவ் நம்பர் கிடையாது. அப்கோர்ஸ் 0ன்றது நெகட்டிவ் நம்பரும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் எடுக்கலாம். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டால் என்ன வரும், 2 போட்டால் என்ன வரும், மாதிரி போட்டுகிட்டே போகணும். ஸோ இப்போ என்ன நம்பர் போட்டால் நமக்கு டிவிசிபிள் பை 5 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 75 இருக்கு. ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நமக்கு டிவிசிபிள் பை 5 வரும். ஓகேவா? 75 plus 5 which is 80. ஓகேவா? 80 is a multiple of 5 சொல்லலாம், இல்லைனா divisible by 5 சொல்லலாம். ஓகேவா? 80 is multiple of 5. ஓகேவா? therefore x is equal to 5 is the required number. ஓகேவா? fine. then third subdivision பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன, 89 x plus 3 mod 4. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 89 congruent x plus 3 mod 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும், 89 - x - 3 congruent 0 mod 4. ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் 89 - 3 எவ்வளோ வருது, 86. 86 - x congruent 0 mod 4. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 86 - x அப்படின்ற இந்த நம்பர் வந்து ஒரு மல்டிபிள் ஆஃப் 4. ஓகேவா? சம் 4 n belongs to integers. n belongs to integers. ஓகே, இது வந்து z இன்டிஜர்ஸ்னு போடுவோம். ஓகேவா? 86 இருக்கு. சரி, இப்போ நான் எக்ஸுக்கு என்ன நம்பர் போட்டால் எனக்கு 4 டேபிள்ஸில் கேன்சல் ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 86 கேன்சல் ஆகுதான்னு பாருங்களேன். 4 டேபிளில் ஆகாது. கரெக்டாக 4 2 சார் 8 வந்துடும், 6 வந்து வராது. ரைட்டா? ஸோ அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதுக்கு நியரஸ்ட் நம்பர்னு பார்த்தா 84 இருக்குது. ஓகே, 84 இருக்குது. அதே மாதிரி 88 இருக்குது. இந்த ரெண்டு நம்பருமே டிவிசிபிள் பை 4. நம்ம தானே இப்போ 4ஆல் 84 டிவைட் பண்ணிங்கன்னா கோஷன்ட் என்ன வரும், 21. ரைட்டா? இது வந்து 22. ஓகேவா? ஸோ 4ஆல் டிவைட் ஆகுது. அதாவது 84 88 என்ன ஆகுது, 4ஆல் டிவைட் ஆகுது. இப்போ 84 வருமா இல்லை 88 வருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸுக்கு நான் என்னன்னு கொடுக்குறேன், 2ன்னு கொடுத்தேன்னா 84 வரும் இந்த இடத்துல. கரெக்டா? இப்போ எக்ஸுக்கு நான் என்ன கொடுக்குறேன், -2ன்னு கொடுத்தேன்னா இங்கே -2ன்றது +2 மாறிடும். ஸோ அப்போ 88ன்னு கிடைக்கும். அப்போ x ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தோம்னா 86 - 2 which is 84. It's a multiple of 4. Okay, then இங்கே 86 - -2 which is 88. ஓகேவா? 88 என்னது மல்டிபிள் ஆஃப் 4 தான்.
ஆனா நீங்க இந்த எக்ஸ் ஈக்குவல் டு -2ன்ற பார்ட்டை நீங்க எக்ஸாம்பிளுக்கு போட தேவையில்லை. ஏன் இது புரியுறதுக்காக நான் போட்டேன், எக்ஸாம்பிள் போட தேவையில்லை. ஏன்னா எக்ஸ்ன்றது லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க, நம்ம நெகட்டிவ் வேல்யூ போடவே கூடாது. ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்றது தான் ரெக்வயர்ட் சொல்யூஷன். ஸோ இதுதான் நம்ம சொல்யூஷன். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் ஃபோர்த் சொல்யூஷன். ஸோ ஃபோர்த் சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 96 மைனஸ் x/7 எடுத்துக்கிறேன். ஓகேவா? காங்கிருவன்ட் 0 டேரெக்டாக எடுத்துக்கிட்டோம், அந்த ஒரு ஸ்டெப் எழுதலை, கொஸ்டின் எழுதலை, நான் டேரெக்டாக எழுதிட்டேன். இந்த x/7 வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டேன். ஓகேவா? 96 மைனஸ் x/7 காங்கிருவன்ட் 0 mod 5 போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 5, ஏன்னா இங்கே என்ன ஆயிடுச்சு, ரிமைண்டர் வந்து 0. ஓகே, ஸோ 96 மைனஸ் x/7 ஈக்குவல் டு சம் 5n. ஓகே, ஏதோ ஒரு நம்பராக இருக்க போடும். ஓகேவா? ஃபைன். அகைன் நமக்கு இந்த எண்ணை பற்றி கவலை கிடையாது, நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஓகேவா? இப்போ x/7 இருக்கு இந்த இடத்துல. அப்போ எக்ஸுக்கு நான் 1 போட்டேன்னா என்ன ஆகும், 1/7 வரும். 1/7ன்றது ஒரு இன்டீஜரே கிடையாது, ரைட்டா? அப்போ 2/7 போட்டாலும் வராது, 3/7 போட்டாலும் வராது, 4/7 போட்டாலும் வராது. அப்போ என்ன சார் போடுறது அப்படின்னா டிவிசிபிள் பை 7 மாதிரி போடணும். ஓகேவா? இப்போ நான் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ட்ரை பண்ண போறேன்னா 7, எக்ஸ் ஈக்குவல் டு 14, எக்ஸ் ஈக்குவல் டு 21, இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 வச்சு நான் போட போறேன். ஓகே, அப்போ x/7 வேல்யூ என்ன வரும், 7/7 1. தென் இந்த இடத்துல x/7 வேல்யூ என்ன வரும், 14/7 2. தென் x/7 21/7 வந்து 3. சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல 1 2 3ன்னு போட்டுட்டே போகலாம் நம்மளால. நான் என்ன எடுத்துக்க போறேன்னா x ஈக்குவல் டு 7/7 எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அப்போ 7/7 போட்டிங்கன்னா என்ன ஆகும், 96 மைனஸ் 7 கேன்சல் ஆகிட்டு 1 வந்துடும். ஓகேவா? இட் இஸ் 95. 95ன்றது 5யோட ஒரு மல்டிபிள் தான். ஓகேவா? 95 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 5. ஸோ மல்டிபிள் ஆஃப் 5னா அப்போ நம்ம தாராளமாக என்ன சொல்லலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 7 இஸ் அ ப்ராப்பர் வேல்யூ. எக்ஸ் ஈக்குவல் டு 7 தான் ரைட் ஆன்சர். ரைட்டா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், 5x காங்கிருவன்ட் 4 mod 6. ஓகேவா? 5x காங்கிருவன்ட் 4 mod 6. ஸோ அகைன் இப்போ என்ன பண்ண போகிறோம், இது எம்சியில் எடுத்து வர போகிறோம். ஸோ 5x minus 4 காங்கிருவன்ட் 0 mod 6. அப்போ 5x minus 4ன்றது ஒரு மல்டிபிள் ஆஃப் 6 தான். ஸோ 5x minus 4 ஈக்குவல் டு சம் 6n. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஈஸியராக போட்டுட்டோம், 7 அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிடுச்சு எக்ஸ்பிரஷன். சரியா? அதனால நான் என்ன பண்ண போறேன், கொஞ்சம் ஃபர்தராக சால்வ் பண்ண போறேன். ஓகே, இந்த -4 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்து போறேன், +4. அதுக்கப்புறம் இங்கே நமக்கு எக்ஸ் தான் வேணும், அப்போ இந்த 5 வேண்டாம். ஸோ நான் என்ன பண்றேன், அதை டிவைட் பண்ணிடலாம். சரியா? ஃபைன். ஸோ x இஸ் ஈக்குவல் டு 6n + 4 டிவைடட் பை 5. இப்போ என்ன சார் பண்றது, n பிலாங்ஸ் டு z சொல்லிட்டீங்க. இப்போ n இஸ் ஈக்குவல் டு 1 போட்டு பார்க்கணும். n இஸ் ஈக்குவல் டு 1 போட்டு பார்த்தா இங்கே என்ன வருது, 6 × 1 + 4 டிவைடட் பை 5. ஸோ இங்கே நம்ம போடலாம், ஆக்சுவலாக ரஃப் காலம் மாதிரி போட வேண்டாம். ஓகே, n இஸ் ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா என்ன ஆகுது, x ஈக்குவல் டு 6 × 1 + 4 டிவைடட் பை 5. 6 + 4 என்ன 10. ஸோ 10 டிவைடட் பை 5, x ஈக்குவல் டு 2. ஸோ x ஈக்குவல் டு 2ன்றது ஒரு இன்டீஜர் தான். ஸோ வேலிடான சொல்யூஷன், x ஈக்குவல் டு 2ன்றது வேலிடான சொல்யூஷன். ரைட்டா? தென் n இஸ் ஈக்குவல் டு 3 கொடுக்கலாம், n இஸ் ஈக்குவல் டு 2 கொடுக்கலாம், n இஸ் ஈக்குவல் டு 3 கொடுங்க, n இஸ் ஈக்குவல் டு 4 கொடுங்க, கொடுத்துக்கிட்டே போகலாம். சரியா? ஆனால் இப்போ n இஸ் ஈக்குவல் டு 2 போட்டு பாருங்க. 2 போட்டால் என்ன வருது, 6 × 2 + 4 டிவைடட் பை 5. 6 2s are 12. 12 + 4 என்ன 16. 16 டிவைடட் பை 5. 16 டிவைடட் பை 5 என்ன கிடையாது, ஒரு இன்டீஜர் கிடையாது. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 0 போடும்போது எனக்கு என்ன வரல, ஆன்சர் வரல. நெக்ஸ்ட் n இஸ் ஈக்குவல் டு 3 போடலாம். n இஸ் ஈக்குவல் டு 3 போட்டால் என்ன வருது, 6 × 3 + 4 டிவைடட் பை 5. ஸோ 3 18. 18 + 22. ஸோ 22/5 வருது. ஸோ 22/5 எனக்கு என்னது, இன்டீஜர் கிடையாது. ஸோ அப்போ n இஸ் ஈக்குவல் டு 3 போடும்போது எனக்கு ஆன்சர் வரல. இது என்ன சார் இது, அப்போ நம்ம ஒரு நம்பருக்கும் போட்டுட்டு போயிட்டே இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல, n இஸ் ஈக்குவல் டு 1க்கு ஆன்சர் வந்துருச்சு. ஒன்ஸ் இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இங்கே டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கு, 5 இருக்கு. இந்த 5ஐ இந்த 1 கூட ஆட் பண்ணி அடுத்தடுத்த நம்பரை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? நீங்க என்ன பாருங்களேன், இப்போ இங்கே 1 இருக்கா, இப்போ 1 கூட நான் இந்த 5ஐ ஆட் பண்றேன். n இஸ் ஈக்குவல் டு 6. கரெக்டா? இப்போ n இஸ் ஈக்குவல் டு 6 போடுங்களேன், என்ன வருது, 6 × 6 + 4 டிவைடட் பை 5. 6 6 are 36. 36 + 4 40. 40 டிவைடட் பை 5. 40 டிவைடட் பை 5 என்னது, 8. 8ன்றது ஒரு இன்டீஜர். ரைட்டா? இப்போ இதே மாதிரி
எனக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது, இன்னொரு 5 ஆட் பண்ணுங்க. 5 ஆட் பண்ணீங்கன்னா 11 வரும். கரெக்டா? அப்போ 11 போட்டிங்கன்னா என்ன ஆகும், 6 into 11 ரைட்டா, 66 வரும். 6 into 11 plus 4 divided by 5. அப்போ 66 plus 4 என்ன, 70. 70 divided by 5 which is 14. ரைட்டா? ஸோ என்ன ஆயிடுச்சு, ஒரு இன்டிஜர் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். அடுத்தடுத்த நம்பர் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் நம்ம இங்க x equal to least value தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதோட நம்ம நிப்பாட்டிக்கிட்டா போதும். ஓகேவா? ஃபைன். x equal to 2ன்றது தான் ஃபைனல் ஆன்சர். இஃப் x is a செகண்ட் கொஸ்டின், அதில் இஃப் x is a congruent to 13 modulo 17. ஓகே ஃபைன். ஸோ எப்படி எழுதணும்னா இதை x congruent 13 modulo 17 இது கொடுத்துருக்காங்க. தென் 7x minus 3 is congruent to which modulo 17. அதாவது congruent to which நம்பர்னா நான் நம்பர் தெரியாது. ஸோ நான் அதனால என்ன எடுத்துக்கிறேன், ஒய்னு எடுத்துக்கிறேன். மாடுலோ 17. இப்போ இதுதான் கொஸ்டின். சரியா? ஃபைன். ஸோ இப்போ இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ் மைனஸ் 13 congruent to 0 mod 17. இது எப்படி எழுதிக்கலாமா? அப்படின்னு என்ன அர்த்தம், 0 வந்து ரிமைண்டர். அப்போ எக்ஸ் மைனஸ் 13 அப்படின்றது ஒரு 17ஓட மல்டிபிள். 17ஓட மல்டிபிள். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா n is equal to 1 கொடுக்க போறேன். இப்போ n is equal to 1 கொடுத்தேன்னா இந்த இடத்துல என்ன ஆகும், x minus 13 equal to 17 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ இந்த மைனஸ் 13 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா x equal to 17 plus 13 then x is equal to 30. இப்போ 17 plus 13 என்ன, 30. சரியா? இப்போ இந்த 30 எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஸோ 70 into 30 minus 3 congruent y mod 17. ஓகேவா? ஸோ இதுன்னு 0 சார் 21. ஸோ 210 minus 3 congruent y mod 17. ஓகேவா? இப்போ y தான் வேணும் நமக்கு. இப்போ சப்ராக்ட் பண்ண என்ன வரும், 207 congruent y mod 17. ஓகே. ஸோ இப்போ நமக்கு அன்னோன்னு, அதாவது கண்டுபிடிக்க வேண்டியது இந்த இடத்துல இருந்து நான் ஈஸி. ஏன்னா இங்கே ஜஸ்ட் என்ன கண்டுபிடிச்சா போதும், ரிமைண்டர் கண்டுபிடிச்சா போதும், ஈஸியாக வேலை முடிஞ்சு. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிக்கும். ஸோ இது 1 times of 17, then this is 3 7. ஓகே, 17 2s are 34. ஸோ ரிமைனிங் என்ன வரும், 3 வரும். ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம், 207 congruent 3 mod 17. ஸோ நமக்கு தேவையான வேல்யூ என்னது, y என்னது 3 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். 5x congruent 4 mod 6. இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் லாஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம். பட் அகைன் இங்கே கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை, சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக 5x minus 4 congruent mod 6. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், சாரி 0 மிஸ் பண்ணுற பாருங்க. ஸோ இந்த இடத்துல ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. ஸோ அப்போ 5x minus 4 equal to some 6n. n வந்து ஏதோ ஒரு இன்டீஜர். ஓகேவா? ஃபைன். தென் 5x equal to 6n plus 4. Then x is equal to 6n plus 4 divided by 5. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா n-க்கு 1 கொடுப்போம். n-க்கு 1 கொடுத்தா என்ன ஆகுது, x equal to 6 into 1 plus 4 divided by 5. 6 1 into 6 4னா அப்போ 10 by 5 equal to 2. ஸோ இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, x equal to 2 வந்திருக்கு. அது ஒரு இன்டீஜர். ஸோ இன்டீஜராக இருந்தால் மட்டும் தான் நமக்கு சொல்யூஷன் வேலிடு, இல்லைனா வேலிட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் n is equal to 2 போடுங்க. n is equal to 2 போடுங்க. n is equal to போட்டால் x equal to 6 into 2 plus 4 divided by 5. என்ன வருது, 12. 12 plus 4 16. 16 by 4, 16 by 5, சாரி 16 by 5. சரியா? 16 by 5ன்றது என்ன கிடையாது, ஒரு இன்டீஜர் கிடையாது, ப்ராப்பராக டிவிசிபிள் ஆகலை. ஸோ இது நாட் ஏ சொல்யூஷன். சரிங்க சார், அப்போ n is equal to 3 4ன்னு போட்டு போயினே இருக்குமா, அப்போ இது எப்போ தான் முடியுது அப்படின்னா அப்படி கிடையாது. இங்கே ரஃபா சால்வ் பண்ணலாம். இப்போ n-க்கு வந்து நான் நெக்ஸ்ட் என்ன நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். சரியா? n is equal to 1ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? n is equal to 1க்கு நமக்கு ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் n-க்கு எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இங்க டிவைசர் பாருங்க என்னன்னு, இங்க என்ன இருக்கு, டினாமினேட்டர்ல 5 இருக்கு. சரியா? அப்போ இந்த 1 கூட இந்த 5 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணா என்ன வரும், n is equal to 6 வரும். இப்போ n-க்கு 6 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, x-க்கு என்ன வேல்யூ வருதுன்னு. 6 into 6 plus 4 divided by 5. இது என்னது, 6 6 are 36. 36 plus 4 40. 40 divided by 5 which is 8. ஸோ 8ன்றது என்னது, ஒரு இன்டீஜர். சரியா?
இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, 5 இருக்கு. ஸோ அப்போ இந்த 6 கூட என்ன பண்ணணும், 5 ஆட் பண்ணிக்கணும். 5 ஆட் பண்ணா என்ன வரும், n is equal to 11. இப்போ n is equal to 11 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 6 into 11 plus 4 divided by 5 equal to 66. 6 11s are 66. 66 plus 4 70. 70 divided by 5. ஸோ இதை டிவைட் பண்ணா 14 வருது. கரெக்டா? ஸோ அப்போ 14ன்றது ஒரு இன்டிஜர். ஸோ இதை தாண்டி நடுவில் இப்போ 6 7 8 9 10 இப்போ எது சப்ஸ்டிட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வராது, இந்த இடத்துல இன்டிஜர் வராது. ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். therefore x equal to 2, 8, 14, and so on. இந்த and so on ஏன் போறோம்னா நமக்கு இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்றது அர்த்தம். ரைட்டா? ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். 3x minus 2 congruent 0 mod 11. ஸோ இதில் டேரெக்டாக என்ன கொடுத்துட்டாங்க, ரிமைண்டர் 0 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ டேரெக்டாக போய் சால்வ் பண்ணிக்கலாம். 3x minus 2 equal to 11 times n. ஓகே, இங்கே 11 mod தானே இருக்கு. ஸோ அப்போ 11 times some n. ஓகேவா? then 3x equal to 11n plus 2. இந்த மைனஸ் 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 2. then x is equal to 11n plus 2 divided by 3. 11n plus 2 divided by 3. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் எந்த எண்ணுக்கு இது சால்வ் ஆகுதுன்னு பார்க்கணும். எண்ணுக்கு 1 கொடுங்க, ரஃபாக கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேரல் எல்லாருங்க n is equal to 1 கொடுங்க. 1 கொடுத்தா என்ன ஆகுது, 11 plus 2 13 வந்துடுது. ஸோ 13 divided by 3 வந்து என்ன கிடையாது, இன்டீஜர் கிடையாது. தென் எண்ணுக்கு 2 கொடுங்க. எனக்கு 2 கொடுத்தா என்ன ஆகுது, 11 into 2 plus 3. ஸோ 22 24 வருதா. ஓகே, ஸோ 22 25 வருது. ஸோ ஐயோ சாரி, இங்கே என்ன இருக்கு, 2 தானே இருக்கு. 22 plus 2 24. ஸோ 24ன்றது என்னது, 3ஆல டிவைட் பண்ற நம்பர் தான். அப்போ இங்கே ஃபேர் காப்பியில் எழுதிக்கோங்க. n is equal to 2. put n is equal to 2 அப்படின்னு எழுதிட்டு x equal to 11 into 2 plus 2 divided by 3. ஸோ இதோட வேல்யூ என்ன, 22 plus 2 divided by 3. 24 by 3 8. ஸோ 8ன்றது ஒரு இன்டீஜர். ஃபைனா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா, இங்க டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, 3 இருக்கு. ஸோ இந்த 3யை n-க்கு என்ன பண்ணுங்க, அப்படியே ஆட் பண்ணிட்டே வரணும் அடுத்தடுத்து. புட் n is equal to 5. n is equal to 5 போட்டா x equal to 11 into 5 plus 2 divided by 3. ஓகேவா? ஸோ 55 56 57 ஆட் பண்ணா ஓகே 57 divided by 3. ஸோ இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 3 டேபிளில் 19 டைம்ஸ் வருது. ஸோ 19ன்றது ஒரு இன்டீஜர். ஸோ இது கரெக்டான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் போட்டுருங்க, ஒரு 3 நம்பர் போடுங்க, அதுக்கு மேலே போட தேவையில்ல. அகைன் 3 ஆட் பண்ணுங்க, இந்த 5 கூட ஆட் பண்ண என்ன வருது, புட் n is equal to 8. ஸோ 8 போட்டிங்கன்னா x is equal to 11 into 8 plus 2 divided by 3. ஸோ 88 88 plus 2 என்னது 90 divided by 3. ஸோ கேன்சல் அவுட் பண்ணால் 30. ஓகேவா? ஸோ 30ன்றது என்னது ஒரு இன்டீஜர். ஸோ கரெக்டான ஆன்சர். therefore x is equal to 8, 19, 30, and so on அப்படின்னு போட்டுருவோம். ஸோ 5th sum ஸ்டார்ட் பண்ணலாம். வாட் இஸ் தி டைம் 100 hours after 7 AM? ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா 7 AM இருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை ஹார்ஸ் இருக்கு, மொத்தம் 24 ஹார்ஸ் இருக்கு. கரெக்டா? இப்போ டைம் என்னன்னு கேட்டேன்னு சொல்லுவோம், 1 2 3ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலே என்ன சொல்லுவோம், மறுபடியும் 1 2 3ன்னு சொல்லுவோம். பட் ஆனால் ஆஃப்டர் 12 என்னன்னு சொல்லுவாங்க, இந்த ரயில்வே டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், 13 14 15ன்னு வரும். கரெக்டா? ஃபைன். ஸோ அதான் 24 hours கிளாக்ன்றது. ஓகே, இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, 7 AM-க்கு அப்புறமா 100 hours கழிச்சு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ நம்ம எங்க இருக்கோம், 7ல இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் 100 hours கழிச்சு என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், mod 24 அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகேவா? என்ன இது எழுதிக்கோங்க, congruent x. ஓகேவா? ஸோ இப்போ ஆட் பண்ண என்ன வருது, 107 congruent x mod 24. ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும், ரிமைண்டர் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, ரிமைண்டர் இருக்கிற இடத்துல தானே எக்ஸ் இருக்கு. ஸோ 24. ஸோ 4 டைம்ஸ் சொல்லலாமா, 96 வரும். சாரி, 107க்கு தானே கண்டுபிடிக்கணும், 100க்கு இல்லை, 107க்கு கண்டுபிடிக்கிறோம். ஸோ 107 கண்டுபிடிக்கும் போது ரிமைண்டர் என்ன வருது, 11 வருது. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 வருது. விச் மீன்ஸ் ஆஃப்டர், இல்லைன்னா எப்படி எழுதணும்னா, த டைம் 100 hours after 7 AM is 11 வந்திருக்குல்ல, 11னா என்னது, காலையில தான், 11 AM. இன்கேஸ் இப்போ இந்த ரிமைண்டர் வந்து 15 வந்துருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும், 3 PM போடணும். 15ன்றது என்னது, 3 PM. அதாவது ஆஃப்டர் 12
என்ன பண்ணுவோம் 13 14 15 16 ஓகேவா 12 வரைக்கும் என்னது 12 13 வந்துட்டு மறுபடியும் என்னது 1 PM 14னா 2 PM 15னா 3 PM ஸோ அந்த மாதிரி போடணும் ஓகேவா ஃபைன் ஸோ ஒரு சிலர் இதை வந்து என்ன பண்ணுவாங்க ஜஸ்ட் 100க்கு என்ன பண்ணுவாங்க காங்க்ருவன்ட் கண்டுபிடிப்பாங்க ஓகேவா 100க்கு காங்க்ருவன்ட் கண்டுபிடிச்சா 4 வரும் ரிமைண்டர் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 4 வரும் இந்த 4 இந்த 7 கூட ஆட் பண்ணிப்பாங்க ஸோ 7 + 4 என்ன 11 அகைன் என்னது 11 AM அதுவும் கரெக்ட் தான் இதுவும் கரெக்ட் தான் ரைட்டா எப்படி வேணா போடலாம் 6th question what is the time 15 hours before 11 PM ஸோ இப்போ 11 PM னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை 24 ஹவர்ஸ்க்கு நம்ம மாற்றிக்கலாம் சரியா ஸோ 11 PM இஸ் நத்திங் பட் இதுக்கு ஒரு 12 ஆட் பண்ணிக்குவாங்க அவ்வளவுதான் ஸோ 23 ஹவர்ஸ் ஸோ 11 PMன்றது ஒன்றும் இல்லை 23 ஹவர்ஸ் தான் சரியா இப்போ இந்த 23 ஹவர்ஸ்க்கு முன்னாடி 15 மணி நேரம் நம்ம போகணும் ஓகேவா அப்போ 23 மைனஸ் 15 mod 24 இப்போ mod 24 தான் யூஸ் பண்ண போகிறோம் சரியா 23 minus 15 எவ்வளோ வேல்யூ என்ன 8 கரெக்டா 8 mod 24 ஸோ அப்போ ரிமைண்டர் என்ன வந்துருக்கு நமக்கு 8 தான் வந்திருக்கு ஸோ 8 mod is 8 நத்திங் பட் 8 AM தான் சரியா அப்போ எப்படி எழுதணும்னா டைம் 15 hours before 11 PM is 8 AM அப்படின்னு எழுதணும் ஓகேவா ஃபைன் அடுத்த கொஸ்டின் டுடே இஸ் டியூஸ்டே my uncle will come after 45 days in which day my uncle will be coming ஓகேவா ஸோ இப்போ டுடே இஸ் டியூஸ்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போ இன்னைக்கு டியூஸ்டே ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் இந்த நம்பர்ஸை நம்ம 1 2 இந்த டேஸை வந்து நம்ம 1 2 3 4 5 6க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அதாவது சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சரியா ஸோ டுடே இஸ் டியூஸ்டேன்னா அப்போ இன்னைக்கு என்ன 2 இப்போ என்ன நம்ம 2ல் இருக்கோம் ஓகேவா மை அங்கிள் வில் கம் ஆஃப்டர் 45 டேஸ் ஸோ இப்போ ஆஃப்டர் 45 டேஸ்னா 2 + 45ன்னு போட்டுக்கணும் ஓகேவா இப்போ 0லேருந்து 6 வரைக்கும் எடுத்துருக்கோமா அப்போனா இது என்னது mod 7 ஓகேவா ஒரு வீக்கில் 7 டேஸ் இருக்கும்ல அப்போ mod 7 யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைன் ஸோ 2 + 45 காங்க்ருவன்ட் x mod 7 இப்போ இதான் கண்டுபிடிக்கணும் ஸோ 2 + 45 என்ன 47 ஸோ 47 காங்க்ருவன்ட் x mod 7 ஸோ இப்போ 47 காங்க்ருவன்ட் x mod 7 இப்போ டிவைட் பண்ணணுமா ஓகே டிவைட் பண்ணிட்டா போச்சு 7 ஹவு மெனி டைம்ஸ் 6 டைம்ஸா 42 6 டைம்ஸ்னா 42 அப்போ ரிமைண்டர் எவ்வளோ வரப்போகுது 5 ஸோ 5ன்றது எந்த நம்பரு ஃப்ரைடே 5ன்றது எந்த நம்பரு ஃப்ரைடே ஸோ x is equal to 5 தான் கிடைச்சிருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க இது எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க 47 காங்க்ருவன்ட் 5 mod 7 ஓகேவா அப்போ my uncle will come on இன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்றது எழுதணும் ஓகேவா 8th ப்ராப்ளம் prove that 2 power n plus 16 to 9 power n is always divisible by 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க for any positive integer n ஸோ nன்றது any positive integer எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க சரியா ஸோ இப்போ இதை ப்ரூவ் பண்ண போகிறோம் நம்ம இப்போ ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து என்னக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் பண்ணால் மார்க் கொடுக்க மாட்டாங்க இப்போ ப்ரூவ் பண்ணணும் நம்ம இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா இப்போ நான் 2 காங்க்ருவன்ட் mod 7 ஸோ டிவிசிபிள் பை 7 தானே சொல்லியிருக்காங்க ஸோ நான் mod 7 எடுத்துக்கிறேன் சரியா ஸோ இப்போ 2 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன 2 டிவைட் பண்ணவே முடியாது ஆக்சுவலாக 0 டைம்ஸ் தான் கரெக்டாக இருக்கும் அப்போ 2னா அந்த ரிமைண்டர் என்ன 2 தான் அதை அப்படியே போட்டுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்படி சொல்லலாம் 2 டிவைட் பண்ண முடியுமா நம்மளால 7 வச்சு பண்ண முடியாது கோசன்ட் என்ன 0 ஸோ 0 × 7 0 ரிமைண்டர் என்ன 2 தான் ஸோ அப்போ 7க்கு கீழே எந்த நம்பர் இருந்தாலும் அந்த நம்பர் தான் அப்படியே இங்கே வரப்போகுது ரிமைண்டரா சரியா ஃபைன் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்னு பண்ணியிருப்போம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சார் இப்போ பவர் ரைஸ் பண்ணலாம் நம்ம எந்த பவரை வேணாலும் ரைஸ் பண்ணலாம் பர்டிகுலராக நம்ம என்ன பாசிட்டிவ் பவர் வேணாலும் நம்ம ரைஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது சரியா இப்போ இங்கே n வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன பண்ண போறேன் பவர் ரைஸ் பண்ண போறேன் அப்போ 2 power n காங்க்ருவன்ட் 2 power n mod 7 ஓகேவா ஃபைன் இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம் அடுத்தது 9 இருக்கு ஸோ 9 காங்க்ருவன்ட் mod 7 ஸோ இப்போ 9 டிவைட் பண்ணா என்ன வரும் ரிமைண்டரு 1 டைம்ஸ் 7 ஸோ ரிமைண்டர் வந்து 2 சப்ராக்ட் பண்ணா ரிமைண்டர் வந்து 2 ஸோ அப்போ 9 காங்க்ருவன்ட் 2 mod 7 அப்படின்றது நமக்கு தெரியும்
இங்க 9 பவர் n இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன், அகைன் டேக்கிங் பவர் n ஆன் போத் சைட், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் மாதிரி டேக்கிங் பவர். சரியா, ஃபைன். இதை வந்து இது அப்படியே வச்சுப்போம் இப்போதைக்கு, ஏன்னா இங்க இன்டூ 6 இருக்கு. ஓகேவா, நம்ம எக்ஸ்பிளைன் வீடியோலயே நம்ம பார்த்துருப்போம், எந்த நம்பர் வேணா நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஆன்சர் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், மல்டிப்ளை பை 6 பண்ண போறேன். மல்டிப்ளை பை 6 பண்ண போறேன். ஸோ 6 பண்ண என்ன ஆகும், 6 into 9 power n equal to 6 into 2 power n mod 7. 6 into 2 power n mod 7. இதை வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்க போறேன். ஓகேவா, ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, நடுவில் பிளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ரெண்டு என்ன பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன். ரெண்டு என்ன பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன். ஸோ இப்போ ஆட் பண்ண என்ன ஆகும், ரெண்டு எல்ஹெச்எஸ்ன்னு சொல்லக்கூடாது, இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க நம்பர் 2 power n, இங்க என்ன இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிளஸ் 6 into 9 power n. இதுக்கு ஒரு லைன் ஒன்று எழுதிக்கோங்க, ஆடிங் 1 and 2. சரியா, ஆடிங் 1 and 2 காங்க்ருவன்ட். சரி, இடத்துல காங்க்ருவன்ட் போடணும், ஈக்குவல் டு போடக்கூடாது. ஓகே, காங்க்ருவன்ட். இங்க என்ன இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் 2 power n இருக்கு. ஸோ அந்த 2 power n அப்படியே போட்டுக்கலாம். பிளஸ் இங்க என்ன இருக்கு, 6 into 2 power n அப்படின்னு இருக்கு. ஸோ mod 7ன்றது அப்படியே இருக்கும், mod 7. இங்கேயும் 2 power n இருக்கு, இங்கேயும் 2 power n இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணலாம், 2 power n நான் என்ன பண்ணலாம், காமனாக எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க டேரெக்டாகவே என்ன இது என்ன நினச்சிக்கலாம், 1 into 2 power n அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இங்கே 1 into 2 power n, 6 into 2 power n, மொத்தம் 7 இருக்கு. ஓகேவா, இல்லை சார் நீங்கள் சொல்றது எனக்கு புரியல, எழுதி காட்டுங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதை அப்படியே காங்கிரூவன்ட் போட்டுக்கிட்டு 2 power n நான் காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே எதுவுமே இருக்காது. கரெக்டாக எதுவுமே இல்லைன்னா அப்போ 1 வரும். நடுவில் ப்ளஸ் இருக்கு, ப்ளஸ் போட்டுட்டேன். இங்கே இருக்கிற 2 power n காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே மீதி 6 இருக்கு. ஸோ அந்த 6 அப்படியே போட்டாச்சு. ஓகேவா, mod 7 அப்படியே போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும், காங்க்ருவன்ட் 2 power n into 7 mod 7. 2 power n into 7 mod 7. ஸோ லேட்டஸ்ட்ல என்ன இருக்கு, 2 power n plus 6 into 9 power n அப்படின்னு இருக்கு. சரியா, இப்போ இதுக்கு என்ன மீனிங், இந்த நம்பரை நான் 7ஆல டிவைட் பண்ணா எனக்கு இந்த நம்பர் தான் என்னன்னு கிடைக்குது, ரிமைண்டரா கிடைக்குது. ஸோ ரிமைண்டர் இஸ் 2 power n into 7. 2 power n into 7 கிடைக்குது. பட் இந்த 2 power n into 7ன்றது டிவிசிபிள் பை 7 தான். எனக்கு நீங்க எந்த வேல்யூ வேணா கொடுங்க. ஓகேவா, எனக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் இந்த 2 power n into 7 அப்படின்றது டிவிசிபிள் பை 7. ஸோ ரிமைண்டர் எப்படி இருக்கும், அகைன் 0 தான் போகும். ஓகேவா, எழுதிக்கோங்க, 2 power n into 7 இஸ் a multiple of 7. அப்படி இல்லைன்னா இஸ் divisible by 7. divisible by 7. ஏன்னா இங்க 7 இருக்குல்ல கண்டிப்பா. ஸோ இப்போ எனக்கு எந்த நம்பர் வேணா கொடுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க ரஃப்ல எழுதி காட்டுறேன். இப்போ எனக்கு வந்து 2 கொடுப்போமே. சரியா, அப்போ 2 into 2 power 2 into 7. 2 2 சார் 4, 4 7 சார் என்ன வரும், 28 வரும். 28ன்றது என்னது, டிவிசிபிள் பை 7 தான். இப்போ 28 என்னது, டிவிசிபிள் பை 7 தான். 4 டைம்ஸ் போட போறீங்க, 28. ரிமைண்டர் என்ன, 0 அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ எனக்கு 2 கொடுத்தீங்க, டிவிசிபிள் பை 7 வந்தது, 0 ஆயிடுச்சு. இப்போ நீங்க எனக்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் என்ன ஆக போகுது, இதே தான் ஆக போகுது. அதே சமயம் எனக்கு எந்த பாசிட்டிவ் நம்பர் வேணா கொடுங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. நல்லா பாருங்க, நீங்க 1/2 போடக்கூடாது எனக்கு. சரியா, என்ன சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவ் இன்டீஜர் n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க 0 கூட கொடுக்கக்கூடாது எனக்கு. சரியா, எனக்கு பதிலா 0 கூட கொடுக்கக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன எழுதுறாங்கன்னா 2 power n into 7 is divisible by 7. It's divisible by 7 எழுதணும். ஓகே, divisible by 7. ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன எழுதுறாங்கன்னா அவ்வளோ இதுதான் ப்ரூஃப் முடிஞ்சிருச்சு. பட் ஒரே ஒரு ஸ்டெப்பை நீங்கள் மறுபடியும் எழுதிக்கோங்க. சரியா, therefore the remainder is 0 அப்படின்னு எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்ல 2 power n plus 6 into 9 power n congruent to 0 mod 7. 0 mod 7 அப்படின்னு எழுதிடலாம். சரியா, இப்போ இது உங்களுக்கு புரியலன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருப்பேன் அந்த எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவில். 28 congruent 18 mod 5 இது எப்படி எழுதலாம்னு சொல்லியிருப்போம். நான் அங்கே அந்த லிங்க் இங்கே கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க பார்க்காதவங்க. இப்போ இது என்ன பண்ணலாம், இந்த 18 என்ன பண்ணலாம், நம்ம டிவிசிபிள் பை 5ன்றதுனால பண்ணிட்டு ரிமைனிங் என்ன இருக்கு, ரிமைண்டரு 3. 18 5ல டிவைட் பண்ணால் 3யா, அந்த 3 நம்ம என்ன பண்ணலாம் இங்கே எழுதலாம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் இங்கே 2 power n into 7 இருக்கு. நான் அதை 7ல டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்தது, ரிமைண்டர் 0 வந்தது.
ஸோ அந்த 2 power n into 7க்கு போது நான் என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன் அந்த இடத்துல 0வை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ 0வை ரீப்ளேஸ் பண்ணுறதுனால இது என்னென்ன ஆயிடுச்சு, 2 power n plus 6 into 9 power n is a multiple of 7 அப்படின்ட்டு எழுதலாம். நீங்கள் மல்டிபிள் ஆஃப் 7ன்னு எழுதலாம், இல்லை divisible by 7 அப்படின்னு எழுதலாம். இஸ் divisible by 7 அப்படின்னு எழுதலாம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, divisible by 7 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் divisible by 7 கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினை நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தடவை மறுபடியும் கீழே லாஸ்ட்ல எழுதிருங்க, அவ்வளவுதான். ஓகேவா? லாஸ்ட் சம் 9th one, find the remainder when 2 power 81 is divided by 17. ஓகே, இப்போ 2 power 81 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 2 power 81 இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஏன்னா 2 power 81 டைம்ஸ் நம்ம என்ன பண்ண முடியாது, 2 into 2 into 2 into 2 into நம்மளால மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது உட்காந்து. ஓகே, ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, கொஞ்சம் சின்ன நம்பரா பிரிக்கலாம்னா இது 2 power 40 2 power 40 2 power 1 அப்படி பிரிக்கலாம். சரியா? என்ன சார் நீங்க உங்க பாட்டுக்கு எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, a to the power m plus n அப்படின்றது எப்படி எழுதலாம்னா, a to the power m into a to the power n அப்படின்றது எழுதலாம். ஓகேவா? ஃபைன். சரி, ஓகே, சரி, இப்போ இது எழுதியாச்சு. இது நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம் இங்கன்னா, இந்த 2 to the power 40-ஐ 2 to the power 4 whole to the power 10, அதே மாதிரி 2 to the power 4 whole to the power 10. இந்த 2 power 1 எதுவும் பண்ண முடியாது, அந்த 2 power 1 அப்படியே எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ 2 to the power 4 வந்து 16. ஓகே, அப்போ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, 2 to the power 81 congruent x mod 17. ஓகேவா? இப்போ x தான் கண்டுபிடிக்கணும், நம்ம இந்த ரிமைண்டர் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த 2 to the power 81 நம்ம இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ 16 power 10 multiplied by 16 power 10 into 2 congruent x mod 17. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ இங்க mod 17 இருக்கு, ஆனா இங்க 16 தான் இருக்கு. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியாது, ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ இந்த 10 நம்ம என்ன பண்ண போறோம், இன்னும் பிரிச்சு எழுதி போறோம். 16 ஸ்கொயர் ஹோல் பவர் 5. ஸோ 2 into 5 10 வந்துருச்சு. சரியா? அதே மாதிரி 16 ஸ்கொயர் ஹோல் பவர் 5. ஓகேவா? 5 ஓகே இன்டூ 2 இதெல்லாம் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, இது ஏன் சார் இப்படி எழுதுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 16 வச்சு என்னால ரிமைண்டர் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா 17 வந்து 16 விட பெரிய நம்பர். ஓகேவா? அப்போ 16 ஸ்கொயர் வச்சு தான் நம்மளால இந்த இடத்துல பண்ண முடியும், ஏன்னா வேற ஆப்ஷனும் இல்லை. 16 ஸ்கொயர் என்ன, 256. ஸோ 256 டிவைடட் பை 17 போட்டீங்கன்னா, ஸோ 1 டைம்ஸ் வரும் 17. எவ்வளோ வருது, 8 8 6. ஸோ 5 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். ஸோ 5 டைம்ஸ் போட்டால் என்ன வருது, 5 கவுண்டர் 35 8. ஓகேவா? ஸோ ரிமைண்டர் என்ன வருது, 1. ஃபைன். ஸோ 15 டைம்ஸ் வருது, ரிமைண்டர் வந்து 1. இப்போ இந்த 16 ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதலாம், இப்போ 1ன்னு மாற்றி எழுத முடியும். பட் டைரெக்டாக எழுதாதீங்க, ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க. we know that 16 ஸ்கொயர் congruent 1 mod 17. இதுக்கு என்ன அர்த்தம், 16 ஸ்கொயரை டிவைட் பண்ணா எனக்கு என்ன வருது, ரிமைண்டர் 1ன்னு வருது அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ தேர்ஃபோர் இப்போ 16 ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், 1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ 1 power 5 இன்டூ இந்த 16 ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 1 power 5 இன்டூ 2 இருக்கு. ஓகேவா? ஸோ அதையும் அப்படியே எழுதியாச்சு, mod 17 எழுதியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 into 1 into 1 1 தான், இன்டூ 2னா 2. ஸோ 2 congruent x mod 17. ஓகே, ஸோ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், இப்போ 17 விட சின்ன நம்பர் 2. ஸோ டிவிஷன் தான் நம்மளால பண்ண முடியாது. ஓகே, அப்படியே பண்ணாலும் என்ன பண்ண போறீங்க, 0 டைம்ஸ் எழுத போறீங்க. 0 into 17 0. ஸோ ரிமைண்டர் என்ன, 2. ஸோ 2 டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன, 2 தான். ஸோ 2 congruent 2 mod 17. இந்த நம்பர் விட சின்ன நம்பரா இருந்ததுன்னா அதுதான் ரிமைண்டர். ஸோ therefore x is equal to 2. அப்படி இல்லைன்னா ரிமைண்டர் இருந்தானே கேட்டிருக்காங்க. ஸோ ரிமைண்டர் இஸ் 2 அப்படின்னு எழுதிக்கோ. That's it. Next 10th question. The duration of flight travel from Chennai to London through British Airways is approximately 11 hours. இப்போ சென்னையில இருந்து லண்டனுக்கு போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 11 hours ஆகுது. ஓகே, the airplane begins its journey on Sunday at 23:30 hours. ஓகே, இப்போ அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா சண்டே ஸ்டார்ட் பண்றாங்க 23:30. 23:30னா நைட்டு 11:30. ஓகேவா? ஃபைன். If the time at Chennai is 4.5 hours ahead to that of London's time. இப்போ சென்னையில வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 PM அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? ஈவினிங் 6 o'clock ஆகுது அப்படின்னு வச்சுக்கோ ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ லண்டன்ல
டைம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ல இருந்து 4.5 ஹவர்ஸை நம்ம லெஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஏன்னா இப்போ சென்னை தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, அஹெட் ஆஃப் லண்டன்னா சென்னை தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, லண்டன் பின்தங்கி இருக்கு டைம்ல. ஓகேவா? ஸோ அப்போ 6 minus 4.5 hours, 4 hours 30 minutes சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 1 hour 30 minutes, அதாவது 1:30 PM, மதியானம் 1:30 இருக்கும். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? தென் ஃபைண்ட் த டைம் அட் லண்டன், வென் வில் த ஃபிளைட் லேண்ட்ஸ் அட் லண்டன் ஏர்போர்ட். ஓகே, இப்போ லண்டன்ல அந்த ஃபிளைட் எப்போ லேண்ட் ஆகும் அப்படின்னு லண்டன் டைம்ல கேட்குறாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ 23:30ல ஸ்டார்ட் பண்றாங்க. சின்ஸ் நம்ம டைம் பேஸ் பண்ணி போறதுனால மாட் 24 யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் 11 ஹவர்ஸ். இப்போ 23:30ல ஸ்டார்ட் பண்றாங்க, 11 ஹவர்ஸ் டிராவல் பண்றாங்க. ஓகேவா? ஃபைன். காங்க்ருவன்ட் எக்ஸ் மாட் 24. ஓகே, ஏன்னா இப்போ 24 ஹவர்ஸ் கிளாக் யூஸ் பண்றதுனால மாட் 24 போட்டிருக்கோம். இப்போ இது நீங்க ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? 34 30. ஸோ 34 hours 30 minutes. காங்க்ருவன்ட் எக்ஸ் மாட் 24. ஸோ இப்போ 34 24 வச்சு டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 10 வரும். கரெக்டா? 34 டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ரிமைண்டர் ஒன் டைம்ஸ் ரிமைண்டர் 10 வரும். ஓகேவா? இப்போ இந்த 30 minutes அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். இங்கே இந்த 30 minutes அப்படியே என்ன ஆயிடும்? இடத்துல கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். ஓகேவா? ஃபைன். ஸோ 34 30 காங்க்ருவன்ட் 10:30 மாட் 24. ஸோ இப்போ எக்ஸுக்கு வேல்யூ என்ன? 10:30 10:30 AM. இப்போ 10:30ன்றது என்னது? காலையில் டைம். கரெக்டா? ஏன்னா நம்ம இப்போ 24 யூஸ் பண்றோம். ஸோ 10:30ன்றது நீங்க டேரக்டா என்ன சொல்லிடலாம்? AM அப்படின்னு சொல்லிடலாம். எந்த ஒரு கன்ஃபியூஷன் தேவையில்லை. இன்கேஸ் இங்க 10 தாண்டி இல்ல 12 தாண்டி 13 14 15 அப்படி வந்ததுனா தான் நம்ம என்ன கவலைப்படணும்? அது காலையிலயா ஈவினிங்கான்றதை நம்ம கவலைப்படணும். ஃபைன். ஸோ இப்போ 10:30 AM அப்படின்றது என்னன்னா சென்னை டைம். 10:30 AMன்றது என்னது? சென்னை டைம். சென்னை டைம் படி 10:30 AMக்கு என்ன ஆயிடுது? அங்க ரீச் ஆயிடுது. ஆனா இவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? லண்டன் டைம் கேட்டிருக்காங்க. டைம் அட் லண்டன். ஸோ இப்போ லண்டன் டைம் அப்படின்னு எழுதும்போது நீங்க என்ன பண்ணணும்னா லண்டன் டைம் அப்படின்னு போட்டுட்டு 10:30 minus 4.5 ஹவர்ஸ்ல. ஸோ அப்போ 4.5 ஹவர்ஸ்ன்றதை நம்ம என்ன பண்ணிடுறோம்? சப்ராக்ட் பண்ணிடுறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணா 30 மினிட்ஸ்க்கு 30 மினிட்ஸ் அப்படியே என்ன ஆயிரும்? கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ 10 ஹவர்ஸ் 10ல 4 போயிடுச்சுன்னா 6. ஸோ 6 AM 6 AMக்கு ரீச் ஆகுது. ஓகேவா? 6 AM ஆன் மண்டே, மறுநாள் போய் ரீச் ஆகுது. ஏன்னா 11 ஹவர்ஸ் தானே, 24 ஹவர்ஸ் தாண்டி போச்சுன்னா தான் அடுத்த நாள் வரும், டியூஸ்டே வரும். ஸோ 11 ஹவர்ஸ் தான் டிராவல் அப்படின்றதுனால அதுக்கு மறுநாளே இப்போ சண்டே கிளம்புச்சுன்னா மண்டே போய் ரீச் ஆயிரும். ஓகேவா? ஃபைன்.